கிறிஸ்டியானிட்டில ஆக்சுவலா மெனி டவுட்ஸ் இருக்கு. ஆ பைபிள்ல வேற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, சபைகள்ல வந்து இன்னைக்கு வந்து அத வந்து வேற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. ஸோ பைபிள்ல இருக்க கிறிஸ்டியானிட்டி தான் கரெக்ட்டா? இல்லாட்டா இவுங்க வந்து அத மாத்தி மாத்தி ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு மாரி பேசுறாங்க. ஸோ எதுதான் ட்ரூத் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. என்னைக்குமே ட்ரூத்துங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். இவங்க சொல்றத நம்ம என்னைக்குமே ட்ரூத்துன்னு எடுத்துக்க முடியாது. என்னைக்கு எப்பவுமே பைபிள் என்ன சொல்லுதோ அதான் உண்மை. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கடைசியில பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு ஓல்டன் டேஸ்ல எப்படி கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கடவுள பத்தி அறியாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கடவுள பத்தி சொல்றோம். சொல்லி அவங்கள வந்து மனம் திரும்புனதுக்கப்புறம், நம்ம வந்து சபைக்கு வந்து கூட்டிட்டு கொண்டு வராங்க. இந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கும் அந்த ப்ராசஸ் சேமா தான் இருக்குது. ஆனா, இவங்க பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. "நீங்க இங்க வந்தா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ, இத எப்படி கம்பேர் பண்ண? உண்மையிலேயே கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நம்ம வந்தா வந்து, கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாமே குடுத்துருவாரா? நம்ம வந்து பணக்காரங்களாயிருவோமா? இது நல்ல கேள்விதான். ஆனா கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பைபிள்ல கண்டிப்பா பார்க்கணும். நமக்குள்ள இன்னைக்கு நெறைய பேர் சொல்லிடுறாங்க, கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தா எனக்கு பாடெல்லாம் நீங்கி போயிரும். என்னோட வாழ்க்கையில இருக்க துன்பங்கள் எல்லாம் அகன்று போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அப்படிதான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம நெறைய கூட்டத்த பார்த்தாலும், அங்க இயேசு கிட்ட வாங்க உங்க நோயெல்லாம் குணமாகும். இயேசு கிட்ட வாங்க உங்க பாடெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா, கடவுளே பைபிள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் நோய் இல்லாத வாழ்க்கைய அஷ்யூர் பண்ணியிருக்கிறாரோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஒரு பாடுள்ள வாழ்க்கைய கண்டிப்பா அஷ்யூரன்ஸோட குடுத்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. இப்போ யோவான் 16ஆம் அதிகாரம் 33 வசனத்த எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வசனத்த நீங்க வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தா உங்களுக்கு இந்த உலகத்துல கண்டிப்பா பாடுகள் உண்டு அப்படின்னு தான் கடவுள் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இதுவரைக்கும் பார்த்த அளவுக்கும், அவங்க வந்து இப்போ பைபிள்ல சொல்லியிருக்க அந்த பாடுகள் வந்து எந்த மாரி பாடுகள்? இங்க சொல்றாங்க, இப்போ நம்மளுக்கு வந்து பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அது சால்வ் ஆயிரும். உங்களால படிக்க முடியலையா? ஆனா, நீங்க படிக்காம எக்ஸாம் போய் எழுதினாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு சின்ன ஜெபம் பண்ணி பிள்ளைங்கள ஒரு பேனா குடுத்தா, அந்த பேனா வச்சு ஆ எழுதுனா பாஸ் ஆயிருவாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்கள அந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, இந்த பாடும் பைபிள்ல சொல்லியிருக்க பாடும் சேமான பாடுகளா? கண்டிப்பா இல்லல்ல. ஏன்னா, பவுல் அன்னைக்கு என்ன பாடுபட்டாரு? அவரு குடிசை தொழில் பண்ணி அந்த குடிசை யாரும் வாங்காம போனாங்கன்னா பாடுபட்டாரு. இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்ல போற நேரத்துல, அவர பிடிச்சு அடிச்சாங்க. அதுதான் அந்த பாட பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. அந்த பாடுகள் உண்டு. நம்ம கண்டிப்பா இந்த உலகத்துல வரும்போது. இதையும் தாண்டி இன்னைக்கு ஆசீர்வாதத்த சுத்தி இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஃபாலசிய நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பைபிள்ல ஆசீர்வாதம்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்கும். ஆனா நம்மளோட ஆசீர்வாதத்த பத்தின பேச்சு எல்லாமே பணத்த சுத்தியே இருக்கும். எனக்கு என்ன ஆசை இருக்கோ, அந்த ஆசை வந்து ஆசீர்வாதம் மூலமா எனக்கு கிடைச்சிரும். ஆ அதேதான், அதேதான். நான் சர்ச்சுக்கு போனா, நான் வந்து இது வேணும் அப்டின்ட்டு நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அது எனக்கு நடந்துட்டு அப்டின்னா, கடவுள் என்னைய ஆசீர்வதிச்சாரு அப்டின்ட்டு நான் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதாவது இத சொல்றவங்க எல்லாருமே மார்க் 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற 24, 25 வசனத்த டைரக்ட்டா எடுத்துட்டு குடுப்பாங்க. அதாவது நீங்க ஜெபத்தின் மூலியமா என்ன கேட்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ம். நீங்க மலைய பெயர்ந்து போன்னு சொன்னாலும், அது அப்படியே நகர்ந்து போயிரும். அப்படின்னு இருக்கிற அளவுக்கு அந்த 11ஆவது அதிகாரத்த மேனிபுலேட் பண்ணி எல்லார்ட்டயும் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அது வந்து ஆக்சுவலா இட்ஸ் லைக் எ எக்ஸாம்பிள்ஸ் அப்டிதானே? அது வந்து டைரக்ட்டா உண்மையிலேயே மழை வந்து பெயர்ந்து போயிருமா? அப்டின்ட்டு நம்ம அத டிபேட் நம்ம பண்ணா அது அ அங்க மழை பெயர்ந்து போணுங்கிறது மேஜர் சப்ஜெக்ட் கிடையாது. ஆ, அங்க ஃபெய்த் தான் மேஜர் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதுல அத்திமரத்த சபிச்சிருப்பாரு. ஆ. அந்த அத்திமரம் இவங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த மக்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அவங்கலாம் அத்திமரத்த போல இருக்காங்க. அப்போ கனி கொடாத அந்த அத்திமரத்த ஆண்டவர் வெட்டுன்ட்டு வெ அ போட்டுறணும். சபிச்சிருப்பாரு. அப்போ அதுதான் கணக்கு. அப்போ அந்த கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஆண்டவர் மேல ஃபெய்த் இல்லாம இருந்துட்டு பண்ற பிரேயர் வீணு. ஆனா, ஃபெய்த்தோட, விசுவாசத்தோட, கனிவுள்ள வாழ்க்கையோட நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய பிரேயர்ஸும் மாறி போயிருமே! இப்ப ம். நமக்குள்ள இயேசு நம்மளோட பாவத்த மன்னிச்சுட்டாருங்கிற ஃபெய்த் இருந்தா, நம்மளுடைய டிசையர்ஸ் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காதே! இந்த உலகத்த குறிச்சு தான் இருக்காதே நம்மளோட டிசையர்ஸ் எல்லாம்.
அப்போ வந்துட்டு நம்மளோட நம்மளோட பிரேயரும் மாறி போகும். அப்ப நம்ம என்னலாம் கேட்கிறோமோ, அதெல்லாம் ஆண்டவர் சித்தத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அப்ப என்னலாம் கேட்கிறோமோ, அதெல்லாம் குடுக்கப்படும். ஓகே.